புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்குட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கு யாழ் மேல் நீதிமன்றத்தில் ட்ரைலட் பார் முறையில் விசாரிக்கப்படுகின்றது. கடந்த வாரம் தொடர்ச்சியாக 3 நாட்கள் நடைபெற்ற வழக்கு விசாரணை தொடர்பிலான ஒரு பார்வை அடுத்து. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்கவாசகர் இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் பாலேந்திரன், சசி மகேந்திரன் தலைமையில் வித்யா படுகொலை வழக்கின் ட்ரைலட் பார் விசாரணை கடந்த 28ஆம் தேதி ஆரம்பமானது. முதல் நாள் விசாரணைகளின் போது மன்றில் ஆஜரான பதில் சட்டமா அதிபர் தப்புலடே டிவேரா கொலை வழக்கின் முக்கிய சூத்திரதாரி சுயிஸ்குமார் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்தார். தெற்காசியாவில் உள்ள சிறுவயது பெண்ணொருவரை பாலியல் வன்புணர்வு மூலம் ஆபாச படமெடுத்து சர்வதேச சந்தையில் விற்பனை செய்யும் ஒப்பந்தத்தை 9வது எதிரியான சுயிஸ்குமார் மேற்கொண்டிருந்த நிலையில் துரதிருஷ்டவசமாக வித்யா அந்த திட்டத்தில் சிக்கியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் 9 சந்தேக நபர்களும் மாணவி வித்யாவை கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தியதாகவும் அவர்களே மாணவியை கொலை செய்ததாகவும் பதில் சட்டமா அதிபர் கூறினார். சதித்திட்டத்தினுடான ஆட்கடத்தல், கூட்டு பாலியல் வல்லுறவு, சதித்திட்டத்தினுடான கொலை என்பவற்றை புரிந்த முக்கிய சூத்திரதாரிகளாக 2ஆம், 3ஆம், 5ஆம், 6ஆம் இலக்க எதிரிகள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த நால்வரும் குற்றம் புரிவதற்கு ஏனைய எதிரிகள் குற்ற உடந்தைகளாக இருந்துள்ளதாக பதில் சட்டமா அதிபர் குறிப்பிட்டார். வித்யா பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதன் பின்னர் அவரின் கழுத்தை எதிரிகள் திருகி கொலை செய்தமை பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் புலன் விசாரணையில் ஈடுபட்டிருந்த அதிகாரி ஒருவருக்கு சிறைச்சாலையில் இருந்த சுவிஸ்குமார் 20 மில்லியன் ரூபாவை லஞ்சமாக கொடுப்பதற்கு முயற்சித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். முதல் நாள் விசாரணையின் போது வித்யாவின் தாயாரான சிவலோகநாதன் சரஸ்வதி தொடர்ச்சியாக 4 மணித்தியாலங்கள் கண்ணீர் மல்க சாட்சியம் அளித்தார். அரச பகுப்பாய்வு திணைக்களம் அனுப்பி வைத்த 16 சான்று பொருட்களும் வித்யாவினுடையது என இதன்போது அவர் அடையாளம் காட்டினார். இதனிடையே சந்தேக நபர்கள் 9 பேரையும் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து யாழ் சிறைச்சாலைக்கு மாற்ற அன்றைய தினம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. 2ஆம் நாள் விசாரணை 29ஆம் தேதி ட்ரைலட் பார் விசாரணைகளுக்காக யாழ் நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் மீண்டும் கூடியது. வழக்கின் 5ஆம் இலக்க சாட்சியாளரின் சாட்சி பதவிகள் ஆரம்பமான போதே மாணவி சிவலோகநாதன் வித்யாவுக்கு காதல் தொடர்பு இருந்ததா என பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமார் ரத்னம் சாட்சியாளரிடம் வினவினார். புங்குடுதீவு பிரதேச சபையின் சாரதியாக பணியாற்றிய பெரியாம்பி என்று அழைக்கப்படும் உஷாந்தன் என்ற 5ஆம் இலக்க சந்தேக நபர் வித்யாவை ஒருதலைபட்சமாக காதலித்ததாக இதன்போது சாட்சியம் அளித்துள்ளார். பெரியாம்பி என்று அழைக்கப்படுகின்ற உஷாந்தன் கள்ளு பெருகுவதற்காக சென்ற இடத்தில் அங்கிருந்து ரவி என்பவரின் உதவியுடன் வித்யாவை கடத்துவதற்கு திட்டம் தீட்டியதாகவும் இதன்போது சாட்சியம் அளிக்கப்பட்டது. வித்யாவை கடத்துவதற்கு 20,000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை பேரம் பேசப்பட்டதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இதேவேளை சாட்சியாளரின் வேண்டுகோளுக்கு ஏற்ப ஊடகவியலாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் மன்றிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பின்னர் தொடர் சாட்சியம் பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் நேரில் கண்ட சாட்சியாளரான 3ஆம் இலக்க சாட்சியாளரான மாப்பிள்ளை என்று அழைக்கப்படுகின்ற நடராசா குகணேஸ்வரன் 29ஆம் தேதி பிற்பகல் வேளையில் சாட்சியம் அளித்தார். பெரியாம்பி, சந்திரகாசன், செந்தில், ரவி ஆகிய 4 சந்தேக நபர்களும் வித்யாவை பாலடைந்த வீட்டுக்கு தூக்கிச் சென்று வன்புணர்ந்ததாக அவரது சாட்சியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உஷாந்தன் மற்றும் சந்திரகாந்தன் ஆகியோர் மாறி மாறி சம்பவத்தை தொலைபேசியில் வீடியோ எடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். சம்பவம் இடம்பெற்ற மறுநாள் வீடியோ பதிவு செய்யப்பட்ட தொலைபேசியை சுயிஸ்குமார் வாங்கிச் சென்றதாகவும் அவர் சாட்சியம் அளித்திருந்தார். 3ஆம் நாள் சாட்சி விசாரணை சுவிஸில் உள்ள மாஃபியா குழு ஒன்றின் தேவைக்காக வித்யாவின் கூட்டு வன்புணர்வு ஒளிப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக 6ஆம் இலக்க சாட்சியாளர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். 20 வயதிற்குட்பட்ட அழகான பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தி கொலை செய்து அதனை நேரடியாக ஒளிப்பதிவு செய்து தருமாறு சுவிஸில் உள்ள மாஃபியா குழு ஒன்று கேட்டிருந்ததாக சுயிஸ்குமார் தன்னிடம் தெரிவித்ததாகவும் அவர் கூறினார். தான் அரசு தரப்பு சாட்சியாளராக மாறுவதற்கு விருப்பமாக உள்ளதாகவும் அதனை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிஷாந்தினி சில்வாவுக்கு தெரிவிக்குமாறும் சுவிஸ்குமார் 6வது சாட்சியாளரிடம் கேட்டுக்கொண்டதாக மன்றில் தெரிவிக்கப்பட்டது. இதனூடாக சுவிட்சர்லாந்துக்கு திரும்பிச் செல்ல முடியும் எனவும் இதற்கு 2 கோடி ரூபாய் வழங்க முடியும் எனவும் சுவிஸ்குமார் கூறியுள்ளார். வித்யா வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது பதிவு செய்யப்பட்ட காணொலி கூகுள் டிரைவ் ஊடாக சுவிஸுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு கொழும்பிலிருந்து உதவிகள் கிடைத்துள்ளதாகவும் அவரது சாட்சியில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. வித்யா கொலை செய்யப்பட்டதன் பின்னர் தான் யாழ்ப்பாணத்துக்கு சென்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்ட போது யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் அரசியல்வாதி ஒருவரின் தம்பியின் செல்வாக்கில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் உதவியுடன் கொழும்புக்கு தப்பிச் சென்றதாகவும் சுவிஸ்குமார் தன்னிடம் கூறியதாக 6வது சாட்சியாளர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கின் தொடர் விசாரணை யாழ் மேல் நீதிமன்றத்தில் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாம் முன்னிலையில் நாளை மீண்டும் ஆரம்பமாக உள்ளது.